ஹலோ, எங்கடா இருக்க? தண்ணி கிட்ட தாண்டா உட்காந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாடா. டேய், பீச்சில் வந்து தண்ணி கிட்ட உட்காந்துருக்கலாம் ஒரு அட்ரஸாடா? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா. கொஞ்சம் சீக்கிரம் வாடா. சரி, நான் உன்னை பார்த்துட்டேன், வரேன் இரு. என்ன சொல்கிறாங்க இப்போ? கையில் இருந்த எல்லாத்தையும் போட்டேன்டா. காலைல கால் பண்ணி 10,000 இருந்தால் போடுன்னு சொல்கிறான்டா. இல்லைனா நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன்னு சொல்கிறான்டா. நீ மட்டும் இந்த ஒரு வாட்டி எனக்காக. நான் தரேன் மச்சான், நீ திருப்பி கூட தர தேவை. ஆனால் இந்த காசு கொடுத்த பிறகு நீ சும்மா ஓட்டுவானுங்க என்ன நிச்சயம்? வாய்ப்பே இல்லைடா. நீ போட போட அவனுக்கு பிடிக்கிட்டே இருப்பாங்க. நம்பி தாண்டா ஆகணும். இதை விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லை. இல்லைனா சூசைட் தான் பண்ணிக்கலாம். நீ போட. என்ன பாய், 20,000 ரெடி பண்ணிட்டியா? யோ, என்னையா சொல்கிற? ஃபஸ்ட்டு 10,000 தானே கேட்டேன், இப்போ 20,000 சொல்கிற? வாய்ப்பே இல்லை. நீ கேட்க நான் போட்டுக்கிட்டே என்ன இருக்கணும். பையா வாய்ஸ் ரைஸ் பண்ணு. வெப்சைட் கொடுத்தா இதை விட அதிகமாக தருவாங்க, போடவா? சார் ப்ளீஸ் சார், அவ்வளோ காசுலாம் என்னால் முடியாது சார். அதுவும் நைட்டுக்குள்ளேண்ணா வாய்ப்பே இல்லை சார். சார் ப்ளீஸ் சார். என்கிட்ட இருந்து கால் வராது, எல்லார்கிட்ட இருந்து வரும். என்ன சொல்கிறீங்க இப்போ? இப்போ 20 கேட்குறாங்கடா. நாளைக்குள்ளே கொடுக்கணுங்க. நான் தான் சொன்னேன்ல, உன்னை விட மாட்டானுங்கன்னு. நீ போட போட கேட்டே இருப்பாங்க. நீ 10 ரெடி பண்ணிடுவல. நிதி நான் எப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறேன். சொன்னால் கேட்க மாட்டேன். டேய், என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுடா. இன்னும் 1 மந்தில் எனக்கு மேரேஜ். இது மட்டும் என் ஆளுக்கு தெரிஞ்சது விட்டுட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் யாரா எனக்கு பொண்ணு கொடுப்பா? ஆமாண்டா, உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரி சரி, பார்க்கலாம். சரி, அது அவள் தொழில் அவுத்து காட்டணும். நீ ஏன்டா அவுத்து போட்டுனீங்க? இல்லைடா, அவள் அப்படி பண்ணிட்டு நவ் யூர் டர்ன்னு சொன்னால் நம்மளும் ஏமாற்றக்கூடாதுல்ல. ஒரு லாயல்ட்டி வேணாமா? லவ்வருக்கு லாயில் இல்லாத நாய், ஸ்கேமருக்கு லாயிலாக இருக்காராம். பெரிய மன்மத குஞ்சு. அவள் கேட்டாலாம், இவர் படான்னு திறந்துட்டாராம். கம்முன்னு இருடா, எனக்கே சிரிப்பு வருது. ஏய், நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு வீடியோ அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன் பாஸ். இப்போ கால் பண்ணு. ஓகே பாஸ். யாரு? வாட்ஸ்அப் பாரு. நீ யாரா? நீ சொன்னா நான் ஏன் பார்க்கணும்? இவன் யாரா நம்மள மாதிரி பேசுறான்? பிரதர் பாருங்க பிரதர், ப்ளீஸ் பிரதர். சரி பார்க்குறேன். நீ யாரு? ஏன் இப்படி பாரு பாருன்னு கெஞ்சுற? சீக்கிரம் சொல்லு, எனக்கு டைம் இல்லை. அது ஒன்றும் இல்லை ஓ, பிரதர். ஒன்றும் இல்லையா? திரும்ப பண்ணு. பிரதர் என்ன பிரதர் நீங்கள் நீ என்னடா ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். விஷயம் இல்லாமல் கால் பண்ணுவாங்களா? விஷயம்லாம் இருக்கு பிரதர். சரி சொல்லு, என்ன விஷயம்? என்ன அனுப்பியிருக்க? அது ஒன்றும் இல்லை பிரதர், உங்கள் ஃபோனுக்கு திரும்ப போடு. பார் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன். எனக்கு ஏன் நினச்சியா லூசுக்கான வீடா போகணும். ஏய், நான் தூங்கணும்டா. ஏன்டா திரும்ப ஏய், திரும்ப? நான் ஸ்கேமர்டா. உன் நூடி வீடியோ அனுப்பியிருக்கேன், போய் பாரு. இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ நேரம் பேசினதுக்கு நான் வீடியோ வச்சு பார்த்துருப்பேன்.
சரி தூக்கம் வருது, நான் தூங்கி எழுந்ததும் பார்க்கட்டுமா? ரேய் சலா, எங்கேருந்துடா பிடிச்சிங்க இந்த பைத்தியக்காரனை? ரேய் சரி விடுங்க விடுங்க, டென்ஷனாக ஆகாதீங்க, இப்போவே பார்க்குறேன். லாங்குவேஜ் இஸ் நாட் மேட்டர், மேட்டர் இஸ் த மேட்டர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் நான் ஏன்டா வெளில இருக்கேன், நான் தான் மானஸ்டனாச்சே, பப்ளிக்காக வீடியோ கால் பண்ண முடியுமா? அதான் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தா தம்பி இருக்கான். இது அவகிட்ட சொன்னா பாத்ரூம்லேயே போய் பேசுன்னு சொல்கிறாடா. அப்புறம் சரி, ஒரு பொண்ணே இவ்வளோ அவசரப்படுறாள்னு ஏதேதோ ரீசன்லாம் சொல்லி இவனை வெளில போக சொன்னா, நான் சொன்னால் எதுவுமே கேட்காத பரதேசி அன்னிக்கின்னு பார்த்து வெளில போயிட்டான். கால் பண்ணுறோம். ஏண்டா கேட்குற உனக்கே இவ்வளோ ஆர்வமாக இருக்கே, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் போனதும் கால் பண்ணேன். அப்புறம் சைக்கிளே பேசினாடா, என்னை மியூட்டில் போட சொன்னான். நான் மாட்டிக்கூடாதுன்னு இவ்வளோ அக்கறையான்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது நான் வீட்டில் மாட்டினா அவகிட்ட மாட்ட மாட்டேன்ல. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிச்சிட்டு ஃபுல் நியூட் ஆகிட்டா. நவ்யா டேர்னு. அதான் சொன்னேனே முன்னாடியே. டேய் பார்த்துட்டானா? பாஸ் பார்த்துட்டேன் பாஸ். என்ன கதுறானா? தெளிவா லைக் சிம்பிள் போட்டு வச்சுக்கிறான் தெளிவா. எங்கேருந்துடா பிடிச்ச? சைக்கோவா இருப்பான் போல. டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒழுங்கா நான் சொல்கிற அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா போடு, இல்லைன்னா உன்னால் வெளியே தலை காட்ட முடியாது சொல்லிட்டேன். என்ன அமௌண்ட் அனுப்பிட்டானா? பாஸ் அவன் நம்மளுக்கு 2 வீடியோ அனுப்பி நம்ம கிட்ட காசு கேட்டுக்கிறான் பாஸ். டேய் பைத்தியம், நான் ஏன்டா உனக்கு காசு தரணும்? அந்தாண்டா நானும் கேட்குறேன். நெட் ஆன் பண்ணால் இந்த மாதிரி 1000 வீடியோ பார்க்கலாம். இவர் வீடியோ அனுப்புவாராம், அதை பார்த்துட்டு காசை போட்டுடணுமா. அரே உன் 100 வீடியோ அனுப்பி உன்னை மிரட்டி இருக்கேன், நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? டேய் லூஸு, வேற ஒன்று வீடியோ அனுப்புனா நான் ஏன்டா உனக்கு காசு தரணும்? ஒரு நிமிஷம். மாத்தி விஷயத்துல ஒன்று பாஸ்னு கூப்பிடு, இல்லை தலைன்னு கூப்பிடு, இல்லை தலைவான்னு கூப்பிடு. சரி பாஸ் பாஸ் பாஸ்னே கூப்பிடுறேன். அன்பு கேஷ் அனுப்பிட்டானா? செக் பண்றேன் பாஸ். பாஸ் என்னடா கிளாரிட்டியே இல்லை, என்னை ஏமாத்தி மெசேஜ் போட்டு வச்சுக்கிறான் பாஸ். யாரா அவன்? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. பாஸ் வீடியோ கால் போடுறேன், அந்த அளவுக்கு நீங்களே பாருங்க. யோ உன்கிட்ட காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லு,
அதை விட்டு வீடியோ கிளாரிட்டி பற்றிலாம் பேசாத சரியா? இப்போ உன் கேமரா சரியில்லைன்னா நாங்கள் என்னடா பண்ண முடியும்? ஆ ஆ இப்போ கூட நீ தான் டல்லாக தெரியுற, ஆனால் எங்கள் சைடு எல்லாம் கிளியராக இருக்குது. எடிட்டிங்கும் போராக இருக்குது. யோ உங்ககிட்ட காசு இல்லை அதானே? அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட பேசின பொண்ணு செம்மையாக இருக்கா, எனக்கு மட்டும் டம்மியாக அனுப்பிட்டீங்க. அதுவும் காலை பாடியிலே கட் பண்ணிட்டு போயிட்டா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்ககிட்ட பேசின பொண்ணை பேச சொல்லு, நம்ம ரீ ரெக்கார்டிங் போவோம். யோ ஆமாம், இவர் பேர் மியூசிக் டைரக்டர், ரீ ரெக்கார்டிங் கூப்பிட்றாரு. காசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுனாயே. என்னடா சும்மா சும்மா காசு இல்லைன்ட்டு? ஏன் என்னை பார்த்தா உனக்கு ரிச் லுக்காக தெரியலையா? வரேன். என்னடா பெரிய காசு, 10,000 தானே கேட்ட, நான் உனக்கு 50,000 தரேன். அவளை என்கிட்ட பேச சொல்லு. யோ இடியா நான் நீ அவனா கைட்டி போட்டுனுக்குற. அப்போ எங்கள் அனிட்ட என்னதான் ஏன் மரியாதை? சரி நீ எனக்கு காசு அனுப்பு, ஒரு வாரம் உன்னை வீடியோ கால் பேச வைக்கிறேன். நான் வாங்க மாட்டேன்னா, என்கிட்ட அப்போன்னா கிடையாது. இருந்தாலும் உன்னை நம்பினா அனுப்ப முடியாது. நீ காசை வாங்கிட்டு அவகிட்ட பேச விடலன்னா யாரை ஏமாட்ட பாக்குற? டேய் மோசக்கா, யோ அப்போ என்னதான் பண்ண சொல்ற? நீ நேரில் வா, நேரில் வந்து காசை வாங்கிக்கோ. வரப்போ ஹீரோயின் கூட்டுன்னு வா, அவளை வீடியோ கால் பேச சொல்லு. யோ இங்க என்ன ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறாங்க? நேரில் வர சொல்ற, வீடியோ கால் தானே? தம்பி செம்ம ஐடியா கொடுத்த நீ. என் ஆசையே என் தலைவன் சாணி சிங்ஸ் மாதிரி ஆகணும்னா வீடியோ கால்லாம் வேணாம், நீ நல்லா பெரிய கேமராவாக எடுத்துன்னு வா, நம்ம ஷூட்டிங் போவோம். எது என்ன சைலண்ட்டாக இருக்க? எவ்வளோ பட்ஜெட் ஆகும் சொல்லு, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். வரப்போ ஹீரோயின் கூட்டுன்னு வா. சரியா? நீ சொல்ற மாதிரி சென்னைக்கு வரேன், உனக்கு காசா வாங்குறேன், கேமரா வாங்குறோம், ஷூட்டிங் போறோம், ஹீரோயின் என்ட்ரி டன்னு. ஹீரோயினோட எதுவும் பேசக்கூடாது சரியா? தம்பி சொல்றது கேளு, உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. யாரா அந்த பொண்ணு எனக்கு தெரியாம வீடியோ நல்லா இருக்குன்றான்? நாங்க எங்க வீடியோ அனுப்புனோம், அவன் ஏஐ வீடியோ பார்த்துட்டு தான் அந்த அலப்பறை பண்ணுகிறான். நேரில் இருக்கணும், அது அவ்வளோதான். அதில் வேலை கேட்குது, பேசாம அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணி விட்டுருவோம். போடா மென்டல், அவனே ப்ளூ ஃபிலிம் நடிக்க ஆசையா இருக்குன்னு சொல்றான், நீ போய் அவனுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ண போறியா? பாஸ் கொஞ்சம் வச்சு பாருங்கள், பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே நம்ம ஐடியில் இருக்கிறது தான். இங்கே நான் இன்க்ரிமெண்ட் காசு போட்டு உங்களை கோத்து விட பார்க்குறேன். இவன் சொல்றதும் சரியா தாண்டா இருக்கு. ரிஸ்க் எடுக்கணுமா? எடுக்காதீங்க, 50,000 ரூபாய் சொல்லையா வருது. அதை விட்டு 5க்கும் 10க்கும் அவன்கிட்ட போய் அழுதுன்னு கெஞ்சி நிற்கிறீங்க. வந்துட்டானே. என்னப்பா டேய் காசுலாம் தரத்தாவில்ல, ஃபோனை வை. பிச்சுக்கிறான் பாரு ஆடுற பிச்சைக்கார போய். பாஸ் இவன் ரொம்ப ஓவரா போகிறான். இப்போ என்னதாண்டா பண்ண சொல்ற? போலாம் பாஸ். ரொம்ப லாங்கா இருக்கேடா. தூரம்லாம் ஒரு மேட்ரா? எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்த்து ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு பர்ச்சேஸ் போக போகிறோம், அது கொஞ்சம் முன்னாடியே போக போகிறோம்னு நினச்சிக்குவாங்க, அவ்வளோதான். சரி அங்கே போய் பொண்ணு இருந்தால் தான் காசு தருன்னு சொன்னா? பாஸ் பி பாசிட்டிவ் பாஸ், நல்லதே நினை நல்லதே நடக்கும். ஏஐ வீடியோவை உண்மை நம்புறான், அவனால நம்ம என்ன பாஸ் பண்ண முடியும்? ஏய் சரி வருமாடா? வரும் பாஸ், குறி வச்சா எதை விழும் பாஸ். சொல்றா. கேஷ் ரெடியாடா? ரெடியாச்சு மச்சான், அப்படின்னு வந்துடுவேன். ஒரு 1:30க்குலாம் வந்துட்டு அக்கௌண்ட்ல போட்டு ஜிபே பண்ணிடலாம். மிஸ் ஆகாமல் பார்த்துக்கடா. ஏன்டா பயப்படுற? அப்படியே லீவ் சொல்லிட்டேன், வீட்டுக்கு போய் கேஷ் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக உன் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். இதில் உள்ள டெபாசிட் மிஷினில் போட்டு ஜிபே பண்ணிடலாம். நான் இருக்கேன்டா அவங்க கூட, டோன்ட் வரி. பட் ஆனால் அவங்க இதோட விட்டுடணும். ஆஃபீஸ் போகல. டேய் வேலையை பாரு, நீ
பாட்டுன்னு கண்டினியூ லீவ் போடுறேன். வேலையை விட்டு தூக்கிட போகிறாங்க. வேலை போனால் திரும்ப தேடிக்கலாம். மானம் போச்சுன்னா திரும்ப வருமா? இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போகிறேன். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், அதுவும் 10 மணி வெயில். வீடா போனேன். ஹலோ தலை, சென்ட்ரல்லேருந்து வந்துட்டு தலை நீ சொன்னதுக்கு. லொக்கேஷன் சென்ட் பண்ணுறீங்களா? வந்துடுறேன். சரி தலை, ஓகே. பாஸ் சாப்பிட்டு போயிடலாம் பாஸ். இதெல்லாம் தூங்கவே இல்லை, ஒரே டயர்டாக இருக்கு. தூங்காம என்ன பண்ணிட்டு இருந்த? பாஸ் இந்த பைத்தியக்காரனா அந்த பொண்ணு தான் என்கிட்ட பேசல, நீயாவது என்கிட்ட பேசுன்னு நைட்டு ஃபுல்லாக கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டான் பாஸ். சரி வா போ. ஹலோ, மெசேஜ் பார்த்தேன், ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்லைடா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சடனாக ஒரு சின்ன செலவாக தான். இல்லைடா, நீ என்கிட்ட கடனே கேட்டது இல்லையே. என் அக்கௌண்ட்டில் 2000 இருக்கு, அனுப்பி விட்றேன். இதுதான் உன் நம்பர்? ஆமாடா, தேங்க்ஸ்டா. டேய், ஏன்டா கால் எடுக்கல? டேய் தேவா. வசந்த் இல்லையா? இல்லப்பா, வீட்ல ஒரே பிரச்சனை. யாரும்மா அழுவுறது? டிராவல்ப்பா. யாரும்மா? வேற யாரு? வசந்தோட அப்பா தான். காசு எவ்வளோன்னு தெரியல, யாருக்கோ அர்ஜென்ட் எடுத்து வச்சிருந்தான், அதை எடுத்துட்டு போய் புடிச்சிட்டு வந்துட்டான்பா இந்த ஆளு. மீதி தொலைச்சிட்டான் போல, அப்பான்னு கூட பாக்கலையே, கீழே போட்டு மிதிக்கிறான்ப்பா. அதுக்கப்புறம் மொபைலை தூக்கி மண்டையில அடிச்சான் பாரு. அப்பா அழ ஆரம்பிச்சவன் தான், வீல்னு கத்திட்டு இருக்கான்பா. எங்க இருக்க? பக்கத்தில் பார்க்கல. சரி, ஈவினிங் ரீச் ஆயிடுவேன், கரெக்டா வந்துடு. லேட் பண்ண அவ்வளவுதான். ஓகே. என்ன வாய்ஸ் டல்லா இருக்கு? எப்போ எதிர்த்து பேசுவியே, இப்போ அமைதியா இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. சரி, ஏதோ பண்ற, பண்ணு. டேய், அவ்வளோ தூரத்தில் நாமளே வந்துட்டோம், இன்னும் அந்த கிறுக்கன் காணோம். கால் பண்ணுறா. பாஸ் நீங்கள் அவனுக்கு கால் பண்ணுங்க, நான் இவனுக்கு கால் பண்ணுறேன். அவனுக்கு தான் சாம்பிள் அனுப்பிச்சிருக்கேன். எங்க ப்ளூ டிஷர்ட்டா? பாஸ் அங்க ப்ளூ டிஷர்ட். டிகே பாஸ் ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஏய் வாடா. ஏய் எனக்கு ஏய் இல்லை. வாடா. அரே பையா, நாங்கள் சொல்கிறத நீ கேளு. உன் இஷ்டத்துக்குலாம் எங்கள் பாலிசியை மாற்றிக்க முடியாது. 20 ரூபாய்க்கு 1 ரூபாய் கொஞ்சம் கூட நாங்கள் எங்கள் வித்தியம் காட்டுவோம், பார்க்குறியா? ஏய், நீ பாட்டுன்னு கண்டினியூஸாக பேசியிருந்தா நான் எப்போ பேசுறது? ஏய், இந்த பயா பற்றி உனக்கு இன்னும் தெரில. 20,000 ரூபாய், 1 ரூபாய் குறையக்கூடாது, புரிதா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு வரணும். வரலாம் என்ன நடக்குன்னு காட்டவா? அரே சாலா, உன் இஷ்டத்துக்கு பேசினே இருந்தா நாங்கள் எங்கே போகிறது? முதல்ல நாங்கள் சொல்கிறத கேளு பாய்.
சாரி பையா. போடா. ஏய் நில்றா. ஏய் நில்றான்ற போனை கொடு. ஏய் போனை கொடுறா. என்ன சொன்ன? 20,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியானா கூட வாங்க மாட்டியா? உங்க அப்பா சம்பாதிச்சதாடா? முட்டி போடுறா, முட்டி போடுறா. இதனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? டேய் வெறியத்தியா? ஏய் பெரிய இவரு. பாஸ் என்ன பாஸ் இங்கே வந்து ஜபம் பண்ணுறீங்க? எதுக்காங்க பாஸ்? எங்கேயோ பார்த்துக்கிறேனே. அண்டர் கவர் ஏஜென்ட் சார். என்னது அண்டர்டேக்கரா? அண்டர் கவர் ஏஜென்ட் சொல்லுங்க சார். சார் எனக்கு எதுக்கு சல்யூட் அடிக்கிறீங்க? வாயிற்கண்டாலே பொய் பொய் பொய். முட்டி போறா, முட்டி போறா. ஏய் என் ஃபோன் எடுத்துட்டா என்கிட்ட பேக்கப் இருக்காதா? உன் கதையை முடிக்க அவன் போதுண்டா வைரல் பாய். கொஞ்சம் கேப் கச்சா போதுமே, உடனே வில்லன் ஆயிடுவியே. சார் இவங்களே அடிக்கிறீங்க. நீ என்னடா இங்க பார்த்துட்டு இருக்க? பாஸ் போன வாரத்துக்கு ஒரே ஒரே பாஸ் தான் சார். ஓ கும்பலா சேர்ந்து மொபைல் அடிக்கிறீங்களாடா? சார் பிளடி ராஸ்கல் பிளாக்மெயில் அட பண்றீங்க. பிளாக்மெயில் சார் எழுதுறீங்க சார். யோ என்ன விட்டுறியா? யோ 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 என்ன விட்டுறியா? வீட்டு கம்மியாக இருக்கா? சைடு இல்லை. நீங்க கூப்பிட்டு வந்தீங்க. ஐயோ என்ன அசிங்கத்துக்கு போகிறேன் பய. யாரா அவனாச்சும் 2 அடி தான் அடிச்சான். இவன் பந்து அடிக்கிறான்டா. சார் சார் இதுக்கு மேலே அச்சா செத்துக்கிட்டு தொலை போகிறாங்க சார். டேய் போகடா. இதுக்கு மேலே என் லைஃப்லேயே நீங்கள் வரக்கூடாது தம்பி. என்ன பண்றீங்க? அவங்கள அப்படியே அனுப்புறீங்க? சார். இதுக்கு மேலே அச்சா செத்துருவானுங்க சார். ஸ்டேஷனுக்கு போனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது இல்லப்பா, பாக்கெட்ல ஏதாவது ஸ்பேர் மொபைல் வச்சிருக்காங்களா செக் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு எதுக்குடா காசு? ஊருக்கு வித்தவுட்லேயே போங்கடா. சார் நாங்க ஒன்றும் அந்த மாதிரி ஃபேமிலில இருந்து வரல. தம்பி அவங்க 3 பேரையும் போட்டோ எடுங்க. இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே, யார் சார் நீங்கள்? எடுங்க தம்பி. ஓகேவா சார்? சரி இங்க நிக்காதீங்க, கிளம்பலாம் வாங்க போலாம். சார் தெரிஞ்சவங்க கூட இவ்வளோ ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். தெய்வமாய் வந்து காப்பாற்றுங்க சார். உங்களுக்கு என்ன சார் இவ்வளோ கோவம் வருது? நானே பயந்துட்டேன் சார். பாதிக்கப்பட்டவங்க தான்ப்பா அந்த வழி புரியும். சார் சார் யார் பாதிக்கப்பட்டாலும் எனக்கு வலிக்கும் சொன்னாங்க. சார் ஃபோனில் இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு வித்துடலாமா? காசு கிடைக்கும். என்னப்பா சரியான அல்பமா இருக்குது. இதை நீ விற்று அதுலேருந்து எவனா எடுத்து அதை வச்சு திரும்ப எவனா அவனை பிளாக்மெயில் பண்ண போறான். இதெல்லாம் கூத்துல தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். இங்க என்ன பையா என்னாச்சு? ட்ரெயினில் ரீல்ஸ் பண்ணுறப்ப கீழே வந்துட்டீங்களா? டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எல்லாம் உங்களால தான் தலை. எங்க போனீங்க? ஏன் லேட்டு? ஓ அண்ணன் இருக்காம வரலாம் வந்துட்டேன்னு சொல்லிட்டானா?
தல நீ தான் தலை சொன்ன டிஷர்ட்லாம் அடையாளம் சொன்னியே தலை ப்ளூ டிஷர்ட்னு சொன்ன இல்லை ப்ரோ இது. ஓ கலர் மாட்டி போட்டு வந்துட்டேனா? சரி கலர் மாறிடுச்சு, இல்லை என்னையா இருக்கு? கலரை மாத்தல, எங்க லைஃப் கலரையே சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னையா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற? கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது, ஃபோனை ஏன்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க? என்னை வச்சு ப்ராங்க் பண்ணுறீங்களா? நீ வேற சும்மா இரு. ஃபோனு லேப்டாப்பு எல்லாத்துக்கும் போயிட்டாங்க, பேக் எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. சரி ஒரு 50,000 சொன்னேன், எங்க இது காசா? ஃபோனை வச்சுக்கவே உங்களுக்கு துப்பு இல்லை, நான் ஏன்டா உங்களுக்கு கேமரா அவங்க காசு தரணும்? போங்கடா மென்டல்ஸ். வரும் பாஸ், குறி வச்சா யார விழும் பாஸ். டேய் மொத்தமா புஷ்டு போறே, யாரா நீ? பையா, குட்டா, புஷ்பா, தேவா, இவங்க எல்லாரும் நினைக்கிற ஒரே புள்ளி கோவிந்தா கோபால்.